மிஸ்டிக் சோல். வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம வந்து மேல் வெர்சஸ் ஃபீமேல் எமோஷ்னல் பேட்டர்ன்ஸ் அதை பற்றி வந்து நம்ம ஒரு டீட்டெயில் ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். அதாவது இந்த கனெக்ஷன் உள்ள மேல் பர்சனோட எனர்ஜி அண்ட் ஃபீமேல் பர்சனோட எனர்ஜி, அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்த கனெக்ஷனில் உள்ள ஆண் பர்சன் அண்ட் வந்து பெண் அவங்களோட எனர்ஜிஸை வந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ணலாம். இப்போ மேல் பர்சனுக்கான எனர்ஜி பார்க்கலாம். உங்கள் பர்சனோட நேமை 3 டைம் சொல்லுங்கள். அவங்க மைண்டில் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சனோட எனர்ஜியும் உங்களோட எனர்ஜியும் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை மேலாக இருக்கலாம். ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லவ்டு ஒன். இப்போ வந்து நம்ம மேலுக்கான எனர்ஜி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து மேலுக்கான எனர்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபீமேலுக்கான எனர்ஜி எடுக்கலாம். உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கார்ட்ஸ் ரெவீல் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது மேல் வெர்சஸ் ஃபீமேலோட எமோஷ்னல் பேட்டர்னை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்குறோம். ஆல்ரெடி கார்டை வந்து சஃபில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இப்போ ரெவீல் பண்ணுறோம். அண்ட் இப்போ நம்ம மேல் எனர்ஜி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். மேல் எனர்ஜி வந்து நமக்கு வந்திருக்கிற கார்டு வந்து நீங்கள் இப்போ கார்டு வந்து விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கார்டு ஒன் டைம் வேணால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கார்டு வந்து இது 7 of Swords அண்ட் லவர்ஸ் Ace of Wands. நமக்கு வந்து மேல் எனர்ஜிக்கு வந்து நமக்கு 3 இது வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஃபீமேல் எனர்ஜிக்கு வந்து 2 of Wands, Page of Wands, King of Swords. ஸோ இப்போ வந்து நம்ம மேல் எனர்ஜியை முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ரீடிங் வந்து என்ன அப்படின்னா, மேல் எனர்ஜி அப்படின்றது இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் பர்சனோட எனர்ஜி, ஓகேவா? இந்த மேல் எனர்ஜிக்கு வந்து அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸில் பார்க்கும்போது ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து அவங்க வந்து ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க ஏதோ ஹைட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து முழு உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு டெண்டன்சியில் இருக்காங்க. ஆனால் ஹீ இஸ் திங்கிங் அபவுட் யூ, பட் அட் த சேம் டைம் அவர் ஃபுல்லாக வந்து கிளாரிட்டியில் இல்லை. அண்ட் அவரோட எமோஷ்னல் பிளாக் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. அதாவது அவரோட மெயின் பிளாக் என்ன அப்படின்னா, அவருக்கு லவ் இருக்குது, பட் ஆனால் வந்து கமிட்மெண்ட்டில் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஐ திங்க் வந்து 2 ஆப்ஷன்ஸ் மாதிரி காட்டுது. ஸோ ஒரு 2 மைண்ட் செட்டில் ஸ்டக்கான மாதிரி இருக்குது. ஸோ ஹார்ட் வந்து எஸ் சொல்லுது, பட் ஆனால் மைண்ட் வந்து டவுட்டில் இருக்குது. அண்ட் அவரோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் எமோஷனல் புல் இருக்குது, நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபீலிங் இருக்குது. பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஹி வாண்ட்ஸ் அ ஸ்டார்ட், பட் ஆனால் வந்து ஸ்டேபிளாக கேரி பண்ணுவாரா அப்படின்ற ஒரு அன்சர்டைன் ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து ஃபீமேலோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து ஃபீமேல் வந்து எப்படின்னா அவங்க வந்து வெயிட்டிங், ஒரு பிளானிங் மூடில் இருக்காங்க, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பு எங்கே போகும் அப்படின்ற ஒரு அனலைஸில் இருக்காங்க. அண்டு ஒரு ஸ்டெப் எடுக்கணுன்ற ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ இஸ் நாட் கன்ஃபியூஸ்ட், ஷீ இஸ் டிசர்விங். அந்த ஃபீலிங்கில் தான் ஃபீமேல் பர்சன் இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்திருக்கிறது வந்து எமோஷ்னல் நீட்ஸ் வந்து பேஜ் ஆஃப் வாண்ட்ஸு. அதாவது அவங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், எஃபோர்ட் ஃப்ரம் ஹிம்,
ஒரு எஃபோர்ட் வேணும் அவங்க பர்சன்ட்டேருந்து அப்படின்னு தான் அந்த ஃபீமேல் பர்சன் எதிர்பார்க்குறாங்க. ஷீ வாண்ட்ஸ் ஹிம் டு ஷோ இன்ட்ரெஸ்ட், நாட் ஜஸ்ட் ஃபீல் இன்சைட். ஃபீலிங் வந்து இன்சைடில் வச்சு பிரோஜனம் இல்லை, அதை வந்து தட் வில் ஷோ அப்படின்றத வந்து ஃபீமேல் பர்சன் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஃபீமேலோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸு. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க லாஜிக்கலாக மாற போகிறாங்க, எமோஷ்னல்லேருந்து மைண்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க, கிளியராக டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா மேல் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, பட் ஆனால் ஹைட் பண்ணுறாங்க. ஃபீமேல் எனர்ஜி வந்து கிளாரிட்டி தேடுறாங்க. ஸோ இதில் வந்து மிஸ்மேட்ச் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் மெயின் ப்ராப்ளம். தேங்க்யூ. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸ்க்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.